தமிழ் திணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நான் மாநில கல்லூரியில் படித்தேன். நான் படித்தது 82ஆம் ஆண்டுலேருந்து 85ஆம் ஆண்டு வரைக்கும். அப்போது எங்கள் கல்லூரிக்கு எதிரில் சுராங்கனி ரெஸ்டாரண்ட்னு ஒன்று உண்டு. அது சமோசா டீக்கு ரொம்ப ஃபேமஸ். அது அந்த இதில் ஒரு முக்கியமான இன்னொரு அம்சம் இருந்தது. ஜோக் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஜோக் பாக்ஸ்னால் நிறைய ரெக்கார்ட் பிளேயர் அடுக்கி வச்சுருப்பாங்க. நிறைய ஒரு பக்கம் நம்ம இந்த பக்கம் ஒரு பெரிய சார்ட் இருக்கும். என்னென்ன ரெக்கார்டு என்னென்ன இதில் இருக்கு நம்ம அதை பார்த்துட்டு அதில் 40வது ரெக்கார்டில் 3வது பாட்டுன்னு வச்சிங்களேன். அது ஏதோ அந்த பழைய ஹிந்தி பாட்டாக தான் இருக்கும் பெரும்பாலும். அந்த மாதிரி ஒரு குர்பானி பாட்டு இருக்கும், அல்லது ஷோலேலேருந்து வர ஒரு பாட்டு இருக்கும். இந்த இந்த பாடல்கள் நம்ம சூஸ் பண்ணுவோம். தமிழும் 1-2 இருக்கும். ஆனால் அவங்க பெரும்பாலும் ரெக்கார்ட் பிளேயரில் அப்போ அதுதான் ஃபேமஸ். அந்த அந்த பட்டனை அழுத்திட்டு ஒரு 4 காயின் இருக்கும். 4 25 காசு காயின். அதை ஒன்று போட்டுட்டு உட்காந்தோம்னா நம்ம டீ குடிக்கிற வரைக்கும் அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு ப்ளே ஆகும். அது ஜோக் பாக்ஸ்ன்னு பேர் அதுக்கு. ஒரு சில நேரத்தில் 2-3 பேர் அதை ஏற்கனவே 4 போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த வரிசையில் தான் வரும். நம்ம 3வது பாட்டாக வரும். நம்ம பாட்டு வர வரைக்கும் நம்ம இருந்து ரசிச்சுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு போவாங்க ஜனங்க. இது அந்த சுராங்கனி ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப ஃபேமஸ். ஜோக் பாக்ஸில் ஒரு பாட்டு போட்டு கேட்குறதுன்றது அது ரொம்ப லக்ஸூரியாக அந்த காலத்தில் 4 கொடுத்து பாட்டு கேட்குறான்ற மாதிரி இருக்கும். அப்போது அது ரொம்ப முக்கியமாக இப்போயே கால ஓட்டத்தில் மறைஞ்சி போன ஒரு விஷயமா மாறிடுச்சு.